உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அதனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பாடம் என்ன? இயேசுவின் சித்தம் சொஸ்தம் அல்ல, சுத்தம். ஒரு அலையில் சொல்லுங்களேன். இயேசுவினுடைய சித்தம் அது சொஸ்தம் அல்ல, அது சுத்தம். ஒரே வரியில், ஒரு வரியில் சொல்கிறது தான். டீச்சர் பிள்ளைங்கிட்டலாம் கேட்டாங்க, ஒரே வரியில் ஒரு கட்டுரை எழுதணும். உடனே பசங்கள்லாம் என்னடா அது ஒரு வரியில் எப்படி எழுதுறதுன்னு. எவனுமே எழுதலை. ஒரே ஒரு பையன் மட்டும் கை தூக்கினான், நான் எழுதிட்டேன். ஏன்னா டீச்சர் சொன்னாங்க பனை மரத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரே வரியில் எழுதினான். என்னடா அப்படி எழுதிட்டு சொல்கிறான்னு தான் அவன் சொன்னானா, ஏறுனா நுங்கு, தவறி விழுந்தா சங்குன்னு. ஒரே வரியில் ஏறுனா நுங்கு, தவறி விழுந்தா சங்கு. இப்போ நீங்கள் பார்த்து ஏறணும். இந்த செய்தியில் தவறி விழுந்துடாமல் ஏற வேண்டும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 இடங்களிலே நாம் இந்த நிகழ்வை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி, இந்த அற்புதம் 3 நற்செய்தி நூல்களிலே இது விளக்கப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 - 45, மத்தேயு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 12 - 14 வசனங்கள். இந்த 3 இடத்துலையும் ஒரே சம்பவம். ஆனாலும் எனக்கு பிடித்தமான ஒரு நற்செய்தி நூலாக மார்க்கு. அதில் எப்போதுமே அற்புதங்களை எல்லாம் நல்ல விளக்கமாக, விவரமாக, விரிவாக சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தி நூல். அதில் அருமையாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அதில் கிடைக்கும். அதில் நான் 3 தலைப்போடு கூட நான் எடுத்துக்கொண்டேன். என்ன என்றால், எந்த நிலை, என் நிலை, எப்படி, எவ்விதம். என் நிலை, எப்படி, எவ்விதம். கான்டெக்ஸ்ட், அப்ரோச், கண்டிஷன். ஒரு குஷ்டரோகி அவரை சந்திக்க வருகிறார். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவர் வேண்டுதல் செய்கிறார். வேண்டுதல் செய்ததுக்கு விடையளிக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுகிறார். அந்த சம்பவத்திலே 3 காரியங்களை நாம் மும்மூன்றாக நாம் பார்க்கலாம். இதில் எந்த நிலை என்று எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு குஷ்டரோகி. இந்த கான்டெக்ஸ்ட், லெப்பர், அவர் ஒரு குஷ்டரோகி. எப்படி அவரை சேர்ந்தார் என்றால், அங்கே நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தது. அவருக்கு நம்பிக்கை, துணிச்சல், ஹோப் அண்ட் கரேஜ். எவ்விதமாக இது நடந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், கிட்டி சேர்ந்தான். He reached him. கிட்டி சேர்ந்தான். 3 காரியங்கள். இப்போ நீங்கள் மார்க்கு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40 - 45 யாராவது வாசிக்கிறீங்களா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்க, டயலாக். இவர் ஒரு டயலாக் விடுறார். வந்தவர் யாரு? அவருடைய கண்டிஷன் குஷ்டரோகி. மனரம்மியமாய் பேச கற்றுக்கொண்ட ஒரு குஷ்டரோகி. ஹல்லேலூயா. அடுக்குமொழியில் பேசுகிறார். அங்கே ஆண்டவரை என்ன பண்ணார்? நீயே பேசும்போது நான் பேச மாட்டேனா? அதனால் அவர் ரிப்பீட் எப்படி கொடுக்குறாருன்னா, ரிப்ளை, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. ஏனென்றால் என்னை சொஸ்தமாக்குங்கள் என்று அவன் கேட்கவில்லை, என்னை சுத்தமாக்குங்கள் என்று கேட்டான். ஹல்லேலூயா. சொஸ்தம் அது சித்தம் அல்ல, சுத்தம் தான் அவருடைய சித்தம். சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். ஹல்லேலூயா. நீ சுத்தமானால் நீ சொஸ்தமாவாய். அதை தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிற பாடமாக இருக்கிறது. உமக்கு சித்தம் உண்டு. அவன் தெளிவாக சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால்
என்னது ஆகும், உம்மால் ஆகும். ஃபஸ்ட்டு அவர் யாருன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. இது நடக்கும், இது உம்மால் முடியும், இதையெல்லாம் நான் அறிந்து வந்திருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தேவை என்னென்னா, உமக்கு சித்தம் வேண்டும். உம்முடைய சித்தம் இருந்தால் நடந்துடும். என் உம்மால் குணமாக்க முடியும் என்பதை விட, சுத்தமாக்க முடியும் என்பதை விட, அதற்கு உமது சித்தம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அவன் தெளிவாய் சொல்லி கேட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கே எப்படின்னு பாருங்க. அடுத்த 3 காரியம் என்ன என்றால், மன்றாடினான், இம்ப்ளோரிங், மன்றாடினான். அது என் நிலை. எப்படி? தாழ்மை, கடவுள் சித்தம். அந்த தாழ்மையோடு கேட்டது உமது சித்தத்தின் மூலம் என்று கேட்டது. அப்போ கடவுளுடைய சித்தத்தையும் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி கேட்டது 2வது கட்டம். 3வது அர்ப்பணிப்பு, சப்மிஷன். அந்த அர்ப்பணிப்பு, அதனால தான் பாருங்கள் இங்கே வசனம் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். முன்பாக முழங்கால் படியிட்டு, அங்கே ஃப்ரண்ட்டில் அவருக்கு முன்னால் போய் நின்று முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த ப்ரேயர் அங்கே எண்டில் வருது. அந்த அவருடைய அப்ளிகேஷன் எங்கே வருதுன்னாக்க வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான் என்றவுடன் அடுத்து இவருடைய குவாலிட்டிஸ் அங்கே எப்படி வருது பாருங்க. மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அப்போ 2 ஆக்ஷன்ஸையும் பாருங்க. வந்தவனுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு? முழங்கால் படியிடுவது, தாழ்த்தி கொள்வது, அர்ப்பணிப்பது. இவர் என்ன பண்ணாரு? மனதுருக்கம் கொண்டவராக கையை நீட்டி தொட்டு சொன்ன உடனே நீங்கிற்று. ஹல்லேலூயா. அங்கே தொட்ட உடன் அல்ல, உடனே நீங்கிற்று. உடனே, த டச், அந்த தொட்ட உடனே என்ன நடந்தது? அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சொஸ்தமானான் என்று எழுதப்படவில்லை, சுத்தமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றைய காலகட்டம் அவ்விதமாக இருந்தது. அன்றைய காலகட்டம், அவன் வாழ்ந்த காலகட்டம் அப்படியாக இருந்தது. அப்போ அடுத்த 3, பணிந்தான், ஜெபித்தான், சுத்தமானான், பிரசித்தம் பண்ணினான். கிளைமேக்ஸ் தான் அங்கே முக்கியமானது. பிரசித்தம், எல்லாருக்கும் போய் அந்த ப்ரொக்ளமேஷன். அப்போ அந்த 3 என்ன வருது? நீலிங், பிரேட், கிளென்ஸ்டு, ப்ரொக்ளைம்டு. 3 காரியங்கள். 1, பணிந்தான், ஜெபித்தான், சுத்தமானான், பிரசித்தம் பண்ணினான். அகெயின் ரிப்பீட் பாருங்க. எந்த நிலை, எப்படி, எவ்விதம். எந்த நிலை என்றால் குஷ்டரோகி, எப்படி என்றால் நம்பிக்கையும் துணிச்சலும், எவ்விதம் என்றால் கிட்டச் சேர்ந்தது. எந்த நிலை என்றால் மன்றாடினான், எப்படி என்றால் அவன் தாழ்மையுடன் கடவுள் சித்தத்தை கேட்டான். 3வது எவ்விதம் என்றால் அர்ப்பணித்தான். அதுக்கு அடுத்தது பாருங்க. எந்த நிலை என்றால் பணிந்தான், எப்படி என்றால் ஜெபித்தான், சுத்தமானான். 3வது எவ்விதம் என்றால் பிரசித்தம் பண்ணினான். அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணினான், அவருடைய அற்புதத்தை பிரசித்தம் பண்ணினான், அவருடைய கிருபை, அவருடைய மனதுருக்கம், அவர் தன்னை சுத்தமாக்கியதை உலகமெங்கும் போய் பிரசித்தம் பண்ணினான். அதான் சாட்சி. உலகமெங்கும் போய் அந்த 3 காரியங்கள். அடுத்து இன்னொரு காரியம் என்ன என்றால், நாமும் அப்படித்தான் சுத்தமானோம். எப்படி சுத்தமானோம் என்றால் சிலுவையிலே நாம் சுத்தமானோம். ஹல்லேலூயா. சிலுவையிலே நாம் சுத்தமானோம். எப்படி சுத்தமானோம்? எபிரேயர் 10:10 யாராவது வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பாத்துங்க, சித்தத்தினால்தான் நாமும் சுத்தமானோம். எங்கே என்றால் அது சிலுவையிலே. அந்த சிலுவையிலே ரத்தம் சிந்திய அந்த சித்தத்தினால் நாம் பரிசுத்தமானோம். சுத்தம் வேறு, பரிசுத்தம் வேறு. செருப்பை கழட்டினாரு. சுத்தம் என்பது செருப்பை கழட்டு பார்த்தாரு, அதான் சுத்தம்.
ஆனால் உன்னை அனுப்புவேன் வா என்றவுடன் கிளம்பி சென்றாரே, அதுதான் பரிசுத்தம். அவருடைய வார்த்தையை கேட்பது பரிசுத்தம், அதன்படி நடப்பது பரிசுத்தம், அவருக்காய் வாழ்வது பரிசுத்தம், அவருக்காய் ஓடுவது பரிசுத்தம், அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவது பரிசுத்தம், அவருடைய வார்த்தையை விதைப்பது பரிசுத்தம், அவருடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவது பரிசுத்தம், அவருடைய நாமத்தை உலகெங்கும் மகிமைப்படுத்துவது, அது எல்லாமே பரிசுத்தம். கர்த்தருடைய சித்தம் சொஸ்தம் அல்ல, பரிசுத்தம்.